சன் குழுமத்தில் நடைபெற்ற பங்கு மாற்றம் தொடர்பாக மத்திய அரசின் தீவிர குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என திமுக எம்பி தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். சகோதரர் கலாநிதி மாறன், அவரின் மனைவி, மகள் உள்ளிட்ட 8 பேருக்கு எதிராக வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதில் தந்தையின் இறப்பு சான்றிதழ் இன்றி தாயார் மல்லிகாவுக்கு பின்னர் கலாநிதி மாறனுக்கும் பங்குகள் மாற்றப்பட்டதாக கூறியுள்ளார். அன்றைய சந்தை விலையில் பங்கு ஒன்று 2500 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை விற்பனையாகி வந்த நிலையில் 12 லட்சம் பங்குகள் 10 ரூபாய் என்ற அடிப்படையில் மதிப்பீடு செய்து மாற்றப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் சன் குழுமத்தின் 60% பங்குகளை கலாநிதி மாறன் தனது பெயருக்கு மாற்றியதாகவும், முதலீடுகள் தேவையில்லாத நிலையில் புதிய பங்குகளை விற்று நிதி திரட்டப்பட்டதாகவும் தயாநிதி மாறன் கூறியுள்ளார். சன் குழுமத்தின் மூலம் 8500 கோடி ரூபாய் அளவுக்கு பங்குச்சந்தை அனுமதி பெறாமல் மோசடியாக முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது. சன் டிவி நெட்வொர்க்கில் 75% பங்குகளை கலாநிதி மாறன் மட்டுமே வைத்திருப்பதாகவும், இதுகுறித்து குற்றப்புலனாய்வு அலுவலகம் விசாரித்தால் பல முறைகேடுகள் மற்றும் விதிமீறல்கள், குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டது, சட்டவிரோத பணப்பரிவர்த்தனைகள் தெரியவரும் என்றும் கூறியுள்ளார். முரசொலி மாறனின் மரணத்துக்கு முந்தைய 2003ஆம் ஆண்டு நிலவரப்படி பங்குகளை பிரித்து வழங்க வேண்டும் என்றும், 20 ஆண்டுகளில் வாங்கப்பட்ட சொத்துக்கள், ஈட்டிய வருமானத்தில் தமது பங்கை வழங்க வேண்டும் என்றும் தயாநிதி மாறன் குறிப்பிட்டுள்ளார். சொத்துக்களை பிரித்து வழங்காவிட்டால் கிரிமினல் மற்றும் சிவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தயாநிதி மாறன் நோட்டீஸில் தெரிவித்துள்ளார்.